காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ், வயது கணக்குகளில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சம் வந்து ப்ரெசண்ட்டில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா 3 நபர்களோட வயது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட்டில் தற்போது 3 நபர்களோட வயது ரேஷியோ விகிதம் வந்து 4:7:9 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்களா, 8 வருஷத்துக்கு முன்னாடி 8 இயர்ஸ் பிஃபோர் வந்து சம் ஆஃப் தர் ஏஜஸ், இந்த 3 நபர்களோட ப்ரெசன்ட் ரேஷியோ 4:7:9, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களோட வயதுகளின் கூடுதல் சம் ஆஃப் ஏஜஸ் வந்து 56. அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வந்து 3 பேர்த்துக்கும் வயசு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த ப்ரெசண்ட்டில் ஏஜ் கொடுக்கல, ஆனால் ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ் 56ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி 56. ஓகேங்களா, இது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 56 இருக்க 3 பேர்த்தோட வயதோட கூடுதல். ஒருத்தருக்கு 20, இன்னொருத்தருக்கு 20, இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கலாம். எப்படினாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் 3 பேர்த்து வயசையும் கூட்டினா 56ன்னு சொல்லிட்டாங்க. 8 வருஷம் கழிச்சு அவங்களோட வயசு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னென்ன ஏஜ்னு கொடுக்கல, அதை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கே 8 வருஷத்துக்கு முன்னாடி சம் ஆஃப் ஏஜஸ் 56 இருந்தால் 8 வருஷத்தை கிராஸ் பண்ணி வரும்போது என்ன ஆகுங்க, ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசு கூடும். ஏன்னா இதில் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்துக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசு கூடும். அப்போ டோட்டலாக எவ்வளோ வயசு கூடும், 24 வயசு கூடும். எதனால், ஒருத்தருக்கு 8 வயசு கூடுனா 3 பேர்த்துக்கு சேர்த்து 24 வயசு கூடும். அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர்த்தோட வயதுகளும் கூடுதல் 56 இருந்தால் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசு கூடி 24 வயசு கூடி என்னவாகுங்க, 80 மாறும் சம் ஆஃப் ஏஜஸ். அப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 நபர்களோட வயதுகளின் கூடுதல் சம் ஆஃப் ஏஜஸ் 80. அந்த 80 தான் 4 ரேஷியோ 7 ரேஷியோ 9 ரேஷியோன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 80க்குள்ளே இந்த ரேஷியோ வேல்யூ இருக்குது. இதை ப்ளஸ் பண்ணிக்கலாம், 16 + 20. ஓகேங்களா, இந்த 80 வந்து 20 ரேஷியோவாக பிரிச்சிருக்காங்க. டிவைடட் பை 20 போட்டிங்கன்னா ஒரு ரேஷியோட வேல்யூ கிடைக்கும். 9 + 7 + 4 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். போட்டிங்கன்னா 4ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா, 4. ஓகேங்களா, அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 4. அப்போ 4 ரேஷியோட வேல்யூ 16. 7 ரேஷியோட வேல்யூ 7 × 4 28, 9 × 4 36. இது மூணையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 16 ப்ளஸ் இது பண்ணிங்கன்னா இதோட டோட்டல் வந்து 18 சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த லாஜிக் வந்து நம்ம வந்து ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பியோட வயசு 16, இவரோட வயசு, அதாவது 3 நபர்களோட வயசு வந்து 16, 28, 36ன்னு சொல்லி போட்டுக்கலாம். கொஷின் வந்து ப்ரெசண்ட்டில் தற்போது வந்து 3 நபர்களோட வயது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி சம் ஆஃப் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ப்ரெசண்ட்டில் அவங்களோட ஒவ்வொருத்தரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டால், 8 வருஷத்துக்கு முன்னாடி 56னா ப்ரெசண்ட்டில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்கும் 8 வயசு கூடி சம் ஆஃப் ஏஜஸ் வந்து 24 ஜாஸ்தி ஆகும். அந்த 24 4, 7, 9ன்னு 20 ரேஷியோவை பிரிச்சிருக்காங்க. அப்போ டிவைடட் பை 20 போட்டிங்கன்னா ஒரு ரேஷியோட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். ஒரு ரேஷியோட வேல்யூ 4னா இவருக்கு 16 வயசு, 4 × 4 16, 7 × 4 28, 9 × 4 36 அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம்.